அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையில கல்விக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதி மாத்திரம் 52,000 கோடி. இந்த 2,000 கோடியை இவங்க பேசுறதுக்கு வேற வழி இல்லைங்கிறதுக்காக பேசுறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், உடன்பிறப்பே இப்போ முதலமைச்சர் அவர்கள் கூவி பேசுகிறாரே. இந்த உடன்பிறப்புகள் 4 ஆண்டு காலம் அவர்கள் எதுவுமே செய்யலன்னு சொல்லி கொதிச்சு போயிருக்கான். இன்னொன்னு, திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ஆசா அவர்கள் ஒரு மீட்டிங்ல திமுக கூட்டத்துல ஒன்று பேசுறார். முக்கியமா கவனிங்க, இதுவரை எதுவுமே செய்யலை நீங்க நினைச்சு வருத்தப்படாதீங்க. அடுத்த ஆட்சி வந்தால் முதல்ல தொண்டர்களுக்கு செய்வோம். இது என்ன சார் டிராமா? அப்ப இந்த அரசு தொண்டர்களுக்கும் இந்த அரசுக்கும் இடைவெளி ஏற்பட்டு விட்டது. என்னன்னா மக்களுக்கும் இந்த அரசுக்கும் இடைவெளி ஏற்பட்டு விட்டது. கட்சிக்காரங்களுக்குன்னு பார்த்து செய்யல, மக்களுக்குன்னு செய்யறோம் அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது.